வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வழக்கறிஞர் திரு குமாரதேவன் அவர்களும் ஆடிட்டர் திரு பிரபாகர் அவர்களும் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். குஜராத்தில் இடஒதுக்கீடு கேட்டு பட்டேல் சமூகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. திராவிட கழக தலைவர் கி வீரமணி காந்தியார் மாநிலத்திற்கு பெரியார் சென்று விட்டார் அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். அதே போன்று ராமதாசும் வகுப்புவாரி இடஒதுக்கீட்டு கொள்கை குறித்த அந்த கொள்கையை மத்திய அரசு வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இன்றைய சூழலில் பார்க்கும்போது இடஒதுக்கீடு தேவையா தேவையில்லையா? இடஒதுக்கீடு என்னை பொறுத்தவரை தேவைதான். நீங்கள் மண்டல் கமிஷன் பற்றி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வச்சே சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, அன்ஈக்குவல் பீப்புள் வில் ஹேவ் டு பி ட்ரீட்டட் அன்ஈக்குவலி ஒன்லி. தாழ்த்தப்பட்ட சமுதாயம், பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் அவர்களை ஒரே மாதிரி மற்றவர்கள் மாதிரியே ட்ரீட் பண்ணோம், அவங்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறதுன்றது ஒரு அநீதியான விஷயம். ஸோ அவர்களுக்கு தேவையான முன்னுரிமைகளை அரசாங்கம் கொடுத்து தான் தீர வேண்டும். இது இப்போ இல்லை, இந்த ரிசர்வேஷன் இது பிரிட்டிஷார் காலத்திலிருந்தே வந்து கொண்டிருக்கும் ஒரு கான்செப்ட். அதை சொன்னாங்க. ஆனால் இதை சொல்லும் இதே நேரத்தில் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஒரு காலவரையறை வச்சாங்க. ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறமா இந்த ரிசர்வேஷனை ஃபேஸ்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதற்கான காலம் கனிந்து வரவில்லை என்று சப்சிக்வெண்ட் அரசாங்கங்கள் நினைத்து கொண்டு தான் இருக்கின்றன. அந்த காலம் கனிந்து வராத ஒரு நிலையிலே இந்த ரிசர்வேஷனை கண்டினியூ பண்ணோம் அப்படின்றது ஒரு விதத்தில் இருக்கட்டும். ஆனால் இப்போ திரு ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருப்பது போல வகுப்பு வாரி பண்ணிட்டு எல்லாருக்குமே கொடுக்கணும், அவங்களோட பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணுன்றது அவ்வளோ சரிப்பட்டு வரும் எனக்கு தோணலை. இது சாத்தியமாகும் என்று எனக்கு தோணவில்லை. ஆனால் இது நீங்கள் ரிசர்வேஷனோட ஆரம்பத்தை பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியாவை ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் இவர்களை பிரித்துத்தான் ஆக வேண்டும், பிரித்துதான் ஆட்சி செய்ய வேண்டும் என்று நினைத்தது பிரிட்டிஷ் அரசு. சமநிலை வந்துடுச்சு, ஆனால் சமநிலை வந்ததாக அரசாங்கங்கள் நினைக்கல அப்படின்னு நீங்கள் சொல்றதா புரிஞ்சுக்கலாமா? இல்லை, அப்படி நான் சொல்ல, சமநிலை இன்னும் வரல, கண்டிப்பாக சமநிலை வரல. இதற்கு காலம் கனியவில்லை என்று அரசாங்கம் நினைப்பது ஒரு விதத்தில் சரிதான் என்று நினைக்கிறேன் நான். பட் நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த இப்போ கோட்டான்னு இல்லைன்னு வச்சுக்கோங்க சார். எந்த ஜாதியுமே நான் எங்கள் தாழ்ந்த ஜாதின்னு சொல்லிக்காது. வித்தவுட் கோட்டா நோ காஸ்ட் இஸ் எ பேக்வர்ட் காஸ்ட், நோ காஸ்ட் இஸ் எ ஷெட்யூல்டு காஸ்ட். அவங்க எல்லாருமே அவங்கவுங்க ஜாதியை முன்னுக்கு தான் கொண்டு வரணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க ஜாதியை வசதி தான் பேச வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுவார்கள். ஆனால் நீங்கள் கோட்டான்னு ஒன்று வரவே தான் இப்படி பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் சமூக நீதினு பார்த்தீங்கன்னா இந்த கோட்டா அவசியம் கண்டினியூ ஆகணும். ஸ்டில் சச் டைம் தேர் இஸ் ஈக்குவாலிட்டி இன் சொசைட்டி. அது இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வரலன்னு தான் நான் நினைக்கிறேன். இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கான அந்த கால வரையறை இன்னமும் நிர்ணயம் செய்யப்படலை அப்படிங்கிறத எப்படி பார்க்கலாம்? இடஒதுக்கீட்டுக்கான காலவரையறை நிர்ணயம் செய்யப்படவில்லை, அது இவ்வளோ நாளைக்கு தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் சொன்னது போல், எப்பொழுது கீழ்மட்ட அளவில் இருக்கக்கூடிய இந்த சமூகம் மேலே ஏறி அனைத்து அதை முன்னேறிய பிரிவினருக்கு ஏற்ப வருமோ அந்த அளவு காலம் வரைக்கும் இருந்து கொண்டு தான் இருக்கும். இதே சமத்துவத்தை பற்றி பேசுவதற்கு ஒரு சரியான அளவில் யாருமே அதை பார்க்குறதில்ல. இன்றைக்கு இந்த ரிசர்வேஷன் பாலிசி எத்தனை ஆண்டு காலமாக இருக்கிறது, சாதி எவ்வளோ நாளாக இருக்குது, அதை யாரும் பார்க்க மாட்டாங்க. இது குறைவான காலகட்டத்தில் தான் இருக்கு. இன்னும் 100 ஆண்டுகள் கூட ஆகவில்லை. ரிசர்வேஷன் கொண்டு இன்னும் 100 ஆண்டுகள் கூட ஆகவில்லை. தமிழ்நாடு தான் ரிசர்வேஷனுக்கு முதன்மையான அத்தாரிட்டியாக இருந்தது. 1928 முத்தையா முதலியார் கொண்டு வந்திருக்கிற கம்யூனல் ஜீவோவில் இருந்து ஆரம்பித்து தமிழ்நாடு தான் எல்லாற்றுக்கும் முதன்முறையாக இருக்கிறது. இன்றைக்கு பட்டிதார் இனம் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டேல் பிரிவினர் போராட்டம் நடத்துகிறார்கள், அது வன்முறைகளை வெடிக்கின்றது என்று சொன்னார். எனக்கு தெரிந்த வரைக்கும் இதே பட்டிதார் சமூகம் தான் 1980 மாதவ் சிங் சோலங்கி முதலமைச்சராக இருக்கும்போது, காங்கிரஸ் முதலமைச்சராக இருக்கும்போது இடஒதுக்கீடு கூடாது என்று மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்கினார்கள். இன்னொன்றையும் நான் நினைவு கோருகிறேன். நீதியரசர் PR கோகுலகிருஷ்ணன் குஜராத் மாநிலத்தில் இருக்கும்போது தமிழ்நாட்டிலே இருந்து ஒருவருக்கு பியூன் வேலை போட்டு கொடுத்திருக்கின்றார் என்ற ஒரே காரணத்திற்காக அங்கே முழுக்க கலவரத்தை நடத்தி அந்த ஆணையை செல்லாமல் ரத்து செய்யக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது குஜராத்தில் தான். கம்யூனல் ஜீவோவை ஆரம்ப காலகட்டத்தில் எதிர்த்தவங்களே இன்னைக்கு இடஒதுக்கீடு வேணும்னு கேட்கறத எப்படி புரிஞ்சுக்கிறது? விந்தேகத்தான் இருக்கிறது. இதே இவர் சார் சொல்கிற மாதிரி, அட்வொகேட் சார் சொல்கிற மாதிரி 1980s இந்த ஆன்டி ரிசர்வேஷன் ஸ்டிர்னு கொண்டு வந்தது பட்டேல். இந்த பட்டேல் சமூகத்தினர் இந்த பட்டேல்ஸ் ஆர்
ஹேவிங் மொட்டேல்ஸ் இன் யூஎஸ்ஏ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லா விதமான மொட்டேல்களும் அவர்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அகில உலக அளவிலே எஸ்பெஷலி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அவர்கள் மிகவும் பொருளாதார நிலையில் முன்தங்கியவர்கள் தான். இன்று அவர்களுக்கு எங்களுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கல, எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இதை வந்து திரு வீரமணி அவர்களும் திரு ராமதாஸ் அவர்களும் திரு நிதிஷ்குமார் அவர்களும் வரவேற்றிருக்கார்களே தவிர அவங்க வைக்கக்கூடியது 2 முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்று, ஏற்கனவே நாங்கள் செஞ்சுட்டு இருக்க வர்த்தகத்தில் எங்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம். இன்னொன்று, நாங்க ஏன் கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் நாங்க ஏன் உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லலையே. அந்த கேள்விகளை முன் வச்சு தான் போராட்டம். யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லலீங்களே அவங்கள. ஆனால் வந்து நீங்க மண்டல் கமிஷன் அகைன் ஐ ஹேவ் டு கோ பேக் டு தி மண்டல் கமிஷன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸே இந்த கிரீமி லேயர் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணா சொல்லியிருக்காங்க அவங்க. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா கூட தீஸ் பீப்புள் கம் அண்டர் கிரீமி லேயர் ஒன்லி. ஏன்னா சொசைட்டில வந்து அவர்கள் ஏற்கனவே முன்னுக்கு வந்தவர்கள் தான். இன்னைக்கு வந்து அவர்களே வந்து இன்னைக்கு வந்து எங்களுக்கு ரிசர்வேஷன் வேணும்னு கேட்கறது சில சமயம் வந்து இருக்குது. நீங்க கிரிமி லேயர் பத்தி பேசும்போது தமிழ்நாட்டுக்கு பொருந்தாதா? அப்போ எல்லா ஊருக்குமே பொருந்தும் சார். ஏன் எல்லாருக்கும் பொருந்தும். கிரிமி லேயர் இங்க யார் கிரிமி லேயர்ன்றது தான் இப்போ டிஸ்பியூட்டே. ஹூ ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் கிரிமி லேயர்? தட் இஸ் அ டிஸ்பியூட் ஹியர். சரி, நீங்கள் நான் சொல்கிறேன், இப்போ வீரமணி சொல்கிறாரும் சரி, நிதிஷ்குமார் சொல்கிறாரு சரி, இன்னைக்கு எல்லாரும் வந்து அவங்களுக்கு வந்து குஜராத் மாநிலத்தில் ஒரு போராட்டம் நடக்கிறதுனா இவங்களுக்கு ஒரு உள்ளூர ஒரு சந்தோஷம். ஏதோ ஒரு பாஜக கவர்மெண்ட்டுக்கு அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற ஒரு அளவுக்கு தான் சந்தோஷமாக பார்க்குறாங்க. அதனுடைய உள்ளே போய் அதனோட பாலிடிக்ஸ் இவங்க பார்க்கல. இன்னைக்கு வந்து இதே திரு வீரமணி அவர்கள் இங்கே வந்து முன்தங்கிய முன்னேற்றப்பட்ட சமூகங்கள் வந்து இங்கே வந்து போராட்டம் நடத்தினால் சரி இவங்க வந்து இவங்களும் சண்டை போடுறாங்க, இவங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் கொடுக்கணும் அளவுக்கு பேசுவாரா? இல்ல இன்றைக்கும் நாங்கள் சொல்லுகின்றோம், முன்னேறி பிரிவினர்களான பார்ப்பனர்களுக்கும் அவர்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பதுதான் திராவிட கழகத்துடைய நிலவி. அதுல வந்து எந்த விதமான கருத்து இல்லை. நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமான ரிசர்வேஷனை எதிர்க்கும் போதுதான் எங்களுக்கு கோபம் வருகின்றது. எத்தனை ஆண்டு காலமாக சாதியின் ரீதியாக அடக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் கிளர்ந்து எழுந்து போராடும் போது அதிலே சாதி சாயத்தை பூசிக்கொண்டு இது இப்படி நடத்தக்கூடாது அப்படி நடத்தக்கூடாது என்று ஏசி அறையில் உட்கார்ந்து கொண்டு சொல்லுவது என்பது கேவலமான ஒன்று. ஒன்றை சொல்லுகின்றார்கள், கிரிமிலேயர் என்கின்ற அந்த கான்செப்டே ரொம்ப தப்பான ஒரு கான்செப்ட். இதில் வந்து பட்டிதாரினத்தை சேர்ந்தவர்கள் இப்பொழுது போராட்டம் நடத்துகின்றார்கள். அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்று சொன்னார், எங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுங்கள், அப்படி இல்லை என்று சொன்னால் எல்லா ரிசர்வேஷனும் எடுத்துடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி வந்து ஒரு மோசமான ஒரு ஆபத்தை விளைக்கு. இது வந்து உள்ளூர இருக்கக்கூடிய ஒரு ஹிடன் அஜெண்டா. எப்போதுமே வந்து பிஜேபி இருக்கக்கூடிய வருது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதனுடைய தலைவர்கள் எல்லாம் நரேந்திர மோடி உட்பட பேசியது என்னவென்று சொன்னால், சாதி ரீதியினால் இடஒதுக்கீடு என்பதை எடுத்துவிட வேண்டும் என்று சொன்னார்கள். அடிக்கடி இப்படி இடஒதுக்கீடு கூடாது என்று சொல்லக்கூடிய இவர்கள் தான் இப்பொழுது அந்த சமூகத்தை காட்டி இந்த சமூகம் சொல்லுகின்றது, பட்டிதாரினத்தை சேர்ந்தவர்கள் சொல்லுகின்றார்கள், எங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுங்கள், அப்படி இல்லை என்று சொன்னால் யாருக்கும் கொடுக்காதீர்கள். எங்களுக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, அடுத்த ஒரு கண்ணாவது போகணும் நினைக்கிறது. அந்த மாதிரியான ஒரு டெஃபினேஷன் இல்லையே. நீங்க சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு இருக்கே தவிர பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இங்க அவங்க கொண்டுட்டு வரவே இல்லையே. அது எப்படி சாத்தியப்படும் நீங்க நினைக்கிறீங்க? நானும் சொல்லிட்டு இருக்கேங்க. இப்ப நரசிம்மராவ் கவர்மெண்ட்ல வந்து இந்த ஒரு 10% ரிசர்வேஷன் ஃபார் எகனாமிக்கலி பேக்வர்ட் கொண்டு வந்தது சுப்ரீம் கோர்ட் ஹஸ் ஸ்ட்ரக் இட் டவுன் as unconstitutional. கான்ஸ்டிடியூஷன் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்க கொண்டு வர முடியாதுன்னு தான் சொன்னாங்க. வருமானத்தை எந்த காலத்திலுமே வந்து நீங்க வந்து நிர்ணயிக்க முடியாதுங்க. நகர்ப்புறத்தில் இருக்கும் போது எங்களுக்கு வந்து HRS கொடுப்பாங்க. அது வந்து நீங்க வந்து செங்கல்பட்டா கிடையாது. அப்ப நான் வந்து அதிகமான சம்பளம் வந்து நகரத்தில் சென்னையில் இருக்கும்போது நான் வந்து ஃபார்வர்ட் கமிட்டி, நான் செங்கல்பட்டு போயிட்டேன்னா வந்து பேக்வர்ட் கமிட்டின்றது வந்து எந்த வகையில் வந்து நியாயம்? இன்னைக்கு வந்து திடீர்னு வந்து ஜாக்பாட் அடிச்சு வந்தான்னா வந்து பெரிய பணக்காரன், அவன் அதுக்கு அடுத்த உடனே வந்து அவர்கள் முன்னேறிய ஜாதிகளாக ஆறிவிடுவார்களா? ஆக பொருளாதாரம் என்பது மாறிக்கொண்டே வருகின்றது. ஆனால் சாதிதான் இன்றைக்கும் பிறப்பிலிருந்து இறப்பு வரை இருக்க முடியும். மதம் மாறலாம், ஆனால் உங்களால் சாதி மாற முடியாது என்பதுதான் சோசியலி பேக்வர்ட்னஸ் என்கின்ற அந்த கான்செப்டை வந்து டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சட்டத்தில் கொண்டு வந்தார்கள். அதை அத்தனை பேரும், தந்தை பெரியார் முதல் ராம்மனோகர் ரோகியாவில் இருந்து அத்தனை பேரும் வரவேற்று பாராட்டி அதன் அடிப்படையில் தான் ரிசர்வேஷன் இருந்து கொண்டு பொருளாதாரத்திலிருந்து போகணும் அப்படின்றது வந்து நிச்சயமா அது வந்து எடுபடாது. கிரிமிலேயர் என்கின்ற அந்த முறையும் தேவையற்ற ஒரு முறை தான் சார். கிட்டத்தட்ட நான் இவரும் நிறைய விஷயங்கள் ஒத்து தான் போயிட்டு இருக்கோம். ஆனால் அவர் வந்து திடீர்னு வந்து இது வந்து ஒரு ஹிடன் அஜெண்டான்னு ஒரு ஆரம்பிக்கவே நான் சொல்றது ஒத்து போகணும்னு அவசியமே இல்லை. ஒத்து போகணும்னு அவசியம் இல்லை. அது எப்படி சித்தாந்த ரீதியாக நான் சில விஷயங்கள் அவர் சொல்றது நான் ஒத்து தான் போயிட்டு இருக்கேன். நான் இல்ல நானும் தான் சொல்றேன் ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னு. நான் அவரும் சாப்பிட்டு சொல்றாரு. மண்டல் கமிஷனுக்கு எதிராக யார் கலவரத்தை ஏற்படுத்தினாங்க? 1933 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் வந்து கம்யூனல் அவார்டுன்னு ஆரம்பிச்சார். அப்ப மகாத்மா காந்தி அதை எதிர்த்தார்.
இந்த ஜாதி வழியாக ரிசர்வேஷன் கொடுப்பதை அவர் காந்தி மகான் எதிர்த்தார். அப்போது அம்பேத்கர் அவர் ஆதரித்தார். அம்பேத்கருக்கும் காந்திக்கும் இதிலே ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது. நான் சொல்றேன், எதுக்கு ஹிஸ்டாரிக்கலா சொல்றேன்னா, இப்போ இன்னைக்கு ஒரு ஒரு பட்டேல் இனத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் எனக்கு எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க, இல்லை இடஒதுக்கீடு மொத்தமாக நிறுத்திருக்கேன்னு சொல்றது அவருடைய சொந்த கருத்தை இவர்கள் நரேந்திர மோடியின் கருத்தாக பார்க்கிறார்கள். பிஜேபி கவர்மெண்ட் கருத்தாக பார்க்கிறார்கள். ஆனால் அங்கே பிஜேபி கவர்மெண்ட் ரொம்ப கிளியரா சொல்லிருக்காங்க. வீரமணி சொல்லி அந்த அறிக்கையிலே ஒரு கேள்வி, நீங்க போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னா அரசு ஒண்ணு கெஞ்சலாம், இல்லைன்னா நடவடிக்கை எடுக்கலாம். இது ரெண்டையுமே அவங்க பண்ணிட்டாங்க. இது எந்த விதமான அவங்க தரப்புல இருந்து எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லை. இன்னொன்னு, போராட்டம் நடத்துவதற்கு இவர்களே மைதானம் கொடுக்கறாங்க, டோல்கேட்ல வாகனங்களுக்கு கட்டணங்கள்லாம் வசூலிக்க வேணாம்னு சொல்றது, இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப நீங்க இந்த டோல்கேட் சமாச்சாரம் நான் சொல்லட்டுமா? இன்னைக்கு திருச்சியில ஒரு திமுக மாநாடு, காங்கிரஸ் மாநாடு நம்ம விரிவா பேச போறோம். நம்ம இத சொல்லுங்க. நீங்க வரக்கூடிய வாகனங்களுக்கு டோல்கேட் கட்டணங்களை ரத்து செய்யறது அப்படிங்கிறது எப்படி சரியா இருக்கு? இந்த டோல்கேட்ல ஃப்ரீயா போறது, கட்சி கொடி யார் வைத்துக் கொண்டு போனாலும் டோல்கேட்ல ஃப்ரீயா தான் போறாங்க. அந்த டோல்கேட்டையும் யாரும் கேட்கறது இல்லை. ஏன்னா இது எதுக்கு பிரச்சனை இவங்களோட பண்ணிட்டு அவங்களும் கேட்கறது இல்லை. இது இன்னும் குஜராத்ல மட்டும் நடக்கிற ஒரு சமாச்சாரம் கிடையவே கிடையாது. திருச்சி மாநாட்டுக்கு பாஜக மாநாடு நடந்தது, காங்கிரஸ் மாநாடு, ராகுல் காந்தி வந்தாரு. இங்கேருந்து போனவங்க அத்தனை பேரும் டோல்கேட் இல்லாம தான் பண்ணாங்க. நீங்க எந்த டோல்கேட்னு விசாரிச்சு அடுத்ததுல விரிவா பேசுவோம். கேரள உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கும் போது பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க உயர்கல்விக்கு போகும்போது அங்க இடஒதுக்கீடு தேவையில்லை, தகுதியின் அடிப்படையில தான் அவங்க போகணும், எவ்வளவு காலத்துக்கு தான் அந்த இடஒதுக்கீடை அங்க அனுபவிப்பாங்க, ஏதாவது ஒரு கால வரையறை வேணும் அப்படின்னு கேரள உயர்நீதிமன்றம் ஏற்கனவே ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. அந்த கால வரையறை இல்லைங்கிறதான் இப்ப சிக்கலா இருக்கா? இல்லை, நீங்கள் சொன்னது அந்த தீர்ப்பு என்பது சரியானதா அப்படிங்கிறது அது உயர்நீதிமன்ற தீர்ப்பு. அது உச்சநீதிமன்றத்தில் அது கிளாரிஃபை பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த காலகட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நாளாக நீங்கள் நான் ஆரம்பத்திலே சொன்னது போல் எவ்வளோ நாளாக ரிசர்வேஷன் இருக்குங்கிறத தயவுசெய்து பாருங்கள். சமீப காலமாக தான் வந்தது. இவர்கள் இன்னும் மேலே போகவே இல்லை. அதுக்குள்ளே நீங்கள் முட்டுக்கட்டை போடுவது எந்த வகையில் நியாயம்? இல்ல, அவங்க ஆடிட்டர் சொன்னாரு, கொஞ்சம் முன்னாடி சொன்னாரு, இன்னொரு கேள்வியும் அம்பேத்கர் எதிர்த்தார், காந்தியார் அதை எதிர்த்தார், அம்பேத்கர் ஆதரிச்சார். அது வேற. அது தாழ்த்தப்பட்டவர்களுக்காக தனித்தொகுதி முறை ஒதுக்கீடு செய்வது. அதே காந்தியார் இறப்பதற்கு முன்பு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் எல்லாம் சென்று அவரை பார்க்கிறார்கள், காந்தியாரை பார்த்து கேட்கின்றார்கள், எங்களுக்கு ரிசர்வேஷன் இந்த கம்யூனல் ஜீவோ என்று கொண்டு நாங்கள் படிக்க முடியாத அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள், இதை எப்படி நாங்கள் சகித்துக் கொள்வது என்று சொல்லும்போது காந்தியார் சொன்னார், இவ்வளவு நாள் நீங்கள் படித்து விட்டீர்கள் அல்லவா, இனிமேல் நீங்கள் படிக்காமல் இருங்கள், அவர்கள் கொஞ்சம் முன்னே வரட்டும் என்று சொல்லி காந்தியார் அவர்கள் இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாகத்தான் இருந்தார். கடைசியில் நீங்க சொல்ற அதே தான் நீதிமன்ற தீர்ப்புலையும் இப்ப நீங்க சொன்ன அதே படிப்பு சம்பந்தமா தான் அவங்களும் என்ன சுட்டி காட்டுறாங்கன்னா, ஒருத்தர் உயர் ஜாதியில பிறந்துட்டாரு அப்படிங்கிற காரணத்துக்காக பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கும்போது அவருக்கு அரசு கல்லூரியில இடம் கிடைக்கலைங்கிற பட்சத்துல அவரால் எப்படி லட்சக்கணக்கான ரூபாய் பணம் கட்டி இது தனியார் கல்லூரிகள்ல படிக்க முடியும்? அப்ப அவருடைய கல்வி மறுக்கப்படுறதையும் இங்க கவனத்துல கொள்ளணும் அப்படிங்கறது எப்படி நீங்க முற்றிலுமாக நிராகரிக்கும்? இன்றைக்கு இது மிகப்பெரிய சரித்திர ரீதியான பிரச்சனை. அதாவது கல்வி மறுக்கப்பட்டது என்பது யாருக்கு மறுக்கப்பட்டது? சாதியினால் மிக பிற்படுத்தப்பட்டு கீழ்மைப்படுத்த மக்களுக்குத்தான் கல்வி மறுக்கப்பட்டது. ஆக அவர்களுக்குத்தான் நீங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டுமே தவிர இல்லை இன்றைக்கு நாங்கள் ஏழைகளாக இருக்கின்றோம் ஆனால் அவர்களுக்கும் நீங்கள் கொடுங்கள் என்று கேட்பது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? அவங்களுடைய கல்வி மறுக்கப்படல. அவர்கள் கல்வி மறுக்கப்படல, அவர்கள் படிக்கின்றார்கள். இல்லை, இதுல இருந்து நீங்க ஒன்னொன்னு சொல்றாங்க, தகுதி இல்லை திறமை இல்லைன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய மோசடி. இவங்க படிச்சு பாஸ் பண்றவங்களுக்கு தானே மேலே கொடுக்குறாங்க, ஃபெயிலானவங்களுக்கு யாரும் கொடுக்கறது இல்லை ரிசர்வேஷன். யாரெல்லாம் படிக்கிறாங்களோ, யாரெல்லாம் அதிகமான மதிப்பெண்கள் அந்த சமூகத்தில் வாங்குறாங்களோ அவங்க தானே மேலே போகிறாங்க. அவங்கள விட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கொண்டு வந்து வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை ஃபிக்ஸ் பண்ணல. இல்லை, ஏன் இதை போட்டு குழப்பிக்கிறாங்க? கிரிமிலேயர்னு ஒரு பகுதியில் பேசுகிறாங்க, ரெசர்வேஷன் கொடுக்கூடாதுன்றாங்க, அதே சமயத்தில் கொடுக்கணும்னு பேசுகிறாங்க, கொடுத்ததுக்கப்புறம் ஒரு கால வரையறைன்னு சொல்கிறாங்க. எதை தெளிவாக சொல்கிறாங்க? எங்களுக்கு இடஒதுக்கீட்டையும் தகுதியையும் திறமையும் போட்டு குழப்பிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், நான் திருப்பி ஒரே ஒரு கேஸுக்கு தான் போகிறேன். மண்டல் கமிஷன் பிரகாரம் சுப்ரீம் கோர்ட் சொன்னதில் 5-6 பாயிண்ட் இவங்க இதுதான் சொன்னார். உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் 2ஆக பிரித்து உச்ச நீதிமன்றத்தில் இதை கிளாரிஃபை பண்ணலன்னு சொன்னார். உச்ச நீதிமன்றம் கிளியராக சொல்லியிருக்காங்க. மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்டில் கிரீமி லேயர் பற்றி சொல்லியிருக்காங்க, சப்டிவிஷன் இன் காஸ்ட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ரிடக்ஷன் இன் மண்டலோட 3743 ஓபிசி அவங்க கிட்டத்தட்ட பாதியாக குறைத்தார்கள். சில விஷயங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கக்கூடாது, ஒரு மிலிட்டரியில் ரிசர்வேஷன் இருக்கக்கூடாது, சப்ஸ்டான்ஷியல் சிவில் போஸ்ட்டுக்கு ரிசர்வேஷன் இருக்கக்கூடாது. இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் சொன்ன விஷயங்கள் தான். அதெல்லாம் இன்றைக்கும் தான் அது பொருந்தும்.
இவர் சொல்ற மாதிரி ஒரு கால வரையற்றை வைக்க வேண்டியதுதான். ஆனால் அந்த காலம் இன்றும் கனிந்து வரவில்லை என்பதுதான் நிதர்சனம். அது எப்போது வருமோ அப்போது வைத்துக் கொள்ளலாம். இது ஒரு 20 வருடம் ஆகலாம், 30 வருடம் ஆகலாம், தெரியாது. ஆனால் இது ஒரு நல்ல சொசைட்டி ஆகணும் அப்படின்னு நம்ம முன்னேற போனோம்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 இயர்ஸ்க்கு அப்புறமா, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா ஒரு ரிசர்வேஷன் இல்லாத ஒரு போய் ஒரு தகுதியின் திறமையின் அடிப்படையில் எப்போது இவர்கள் எல்லாம் முன்னால் வந்து விட்டார்களோ அதற்கு பிறகு ஒரு ரிசர்வேஷன் இல்லாத சொசைட்டியை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு இல்லை, இந்த ஜெனரேஷன் பார்க்க முடியாது, அடுத்த ஜெனரேஷனாவது பார்க்கணும். அப்படி நடந்த சந்தோஷம்னா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் அகற்றணும் அப்படின்னு லாரி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி அக்டோபர் 1ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்திலையும் அவங்க ஈடுபட போறாங்க. சுங்கச்சாவடியுடைய இந்த தேவையை எப்படி பார்க்கலாம்? அது வந்து கட்டாயமாக இருக்க வேண்டிய ஒன்றாக புரிந்து கொள்ளலாம் சார். இப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் ஒரு இம்பார்ட்டண்ட் திங் வாஸ் ரோட் டெவலப்மெண்ட். ஆல் ஓவர் த கண்ட்ரி வந்து ஒரு ரோட்ஸை டெவலப் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறச்சு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் தான் அவங்க இந்த ரோட்ஸ் எல்லாம் போட்டாங்க. கவர்மெண்ட்டோட நேஷனல் ஹைவேஸும் ஸ்டேட் ஹைவேஸும் இதை வந்து ஒரு பெரிய அளவில் பண்ண முடியாத ஒரு காரணத்தினால வந்து பெரிய சாலைகள் இங்கேருந்து சென்னை போகுது, சென்னையிலேருந்து மும்பை போகுது, சென்னையிலேருந்து கல்கட்டா போகுது, சென்னையிலேருந்து பெங்களூர் போகுது, நேஷனல் ஹைவேஸ்லாம் வந்து நிறைய விஷயத்தில் உங்களுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணினாங்க பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில். அப்போ வந்து இந்த டோல், இந்த சுங்கம் வந்து ஒரு தேவையாக போய்விட்டது. அந்த வந்து அது சுங்கமே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது நியாயம் இல்லை. ஆனால் இந்த லாரி டிரைவர்ஸ் வந்து நாங்கள் வந்து சுங்க சாவடிகளை ஃபுல்லாக எடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறது இவர்களுக்கு மட்டும் இல்லை, மற்ற இப்போ ப்ரைவேட்டாக ஓட்டுறவங்களுக்கும் எல்லாருக்கும் சேர்ந்து வசதியாக போயிடும். அதில் ஒரு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படும். இந்த சுங்கம் என்பது ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி, ஏ கம்பெனின்னு வச்சுங்க, இவங்க வந்து மெட்ராஸ் டு பெங்களூர் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இந்த முதல் நாங்கள் போட்டு பண்ணுறோம், அடுத்த ஒரு 25 வருடங்களுக்கு நாங்கள் சுங்கம் வசூலித்து கொடுக்குறோம். இந்த கவர்மெண்ட்டிட்ட ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கவர்மெண்ட்டுக்கும் இந்த கம்பெனிக்கும் இருக்கிற ஒரு அக்ரிமெண்ட்டை நடுவில் நிறுத்த வேண்டும் என்று இவர்கள் வாதிடுவது சரியில்லை. ஆனால் இவருக்கு இன்னொரு சஜஷன் கொடுத்துருக்காங்க, அது வரவேற்கப்பட வேண்டியது. நீங்கள் வந்து மொத்தமாக லைஃப் டேக்ஸ் மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்கிட்டுருங்க, எங்களை அங்கங்கே நிறுத்தாதீங்க. இவங்களுடைய ஒரு பாயிண்ட் வந்து எங்களை அங்கங்கே நிறுத்தி இதனால் எங்களுக்கு பெட்ரோல் செலவழிகிறது, எங்களுக்கு பெட்ரோல் வீணாகுது, இதனால் வந்து நாட்டுக்கும் நஷ்டம் அப்படின்னு சொல்கிற ஒரு பாயிண்ட் மட்டும் ஒத்துக்கலாம். எவ்வளவு நாள் இருக்கணும் அப்படிங்கிற அந்த வரையறை அப்படிங்கிறது இடஒதுக்கீட்டுக்கு பொருந்துற மாதிரி இதுக்கு பொருந்தாது நீங்க நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இது வந்து ஏற்கனவே வந்து அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க 20 இயர்ஸ் 25 இயர்ஸ்னு. ஆனால் அந்த மாதிரி அக்ரிமெண்ட் எல்லாம் பப்ளிக் டொமைனில் வரணும். வந்து இவங்க இதுக்கு மேலே வந்து வசூலிச்சாங்கன்னா கஷ்டம். இது அது மட்டும் இல்லாமல் இவங்க அப்பப்போ இந்த கட்டணத்தை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், சென்னை டு பெங்களூர் நீங்கள் கார் எடுத்துகிட்டு போனீங்கன்னா முன்னே 150 ரூபா தான் ஆச்சு 5 டோலுக்கு, இன்றைக்கி வந்து 270 ரூபா ஆகுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு தனிச்சையாக செயல்படுறாங்களா, இதை கவர்மெண்ட் வந்து கண்டுக்காமல் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா, இல்லை ஏதாவது கிக்பேக் இருக்கான்றதுலாம் நம்மளுக்கு தெரியல. இது யார் ஆடிட் பண்ணுறாங்கன்றதுலாம் நமக்கு தெரியவே மாட்டேங்குது. நாட்டோட ஒட்டுமொத்த வளர்ச்சியில் சாலை போக்குவரத்து அப்படிங்கிறது ரொம்ப பிரதானம், ரொம்ப முக்கியம். அப்போ அதை பராமரிப்பதற்கான இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தையே வேணான்னு சொல்கிறது எப்படி சரியாக இருக்க முடியும்? சிஸ்டத்தையே வந்து வேண்டான்றதை வந்து நான் வந்து முழுமையாக வந்து வரவேற்கிறேன். அவங்க சார் சொன்னபடி ஒரு தீர்வு ஒன்று சொல்லியிருக்காங்க. எப்படி இன்சூரன்ஸ் வந்து வருடம் கட்டுறாங்களோ அந்த மாதிரி வந்து ஒரு ஆண்டுக்கு இவ்வளோ பணம் கட்டிட்டோம்னா அந்த வாகனங்கள் வந்து எல்லா சுங்கச்சாவடியும் நிற்காம போடணும். நீங்கள் ஒவ்வொரு முறை நிற்கும் போதும் அவங்களுக்கான பெட்ரோல் எரிபொருள் மிச்சமாகிறது அதிகமாகிறதுங்கிறது வந்து ஒன்று. இன்னொன்று, எந்த நோக்கத்துக்காக நீங்கள் வந்து அந்த சாலைகளை வந்து தனியாரிடம் கொடுத்தீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறவே இல்லை. தயவுசெய்து நீங்கள் இங்கேருந்து இந்த ஸ்ரீபெரும்புதூர் தாண்டி ராணிப்பேட்டை டோல்கேட் வரைக்கும் நீங்கள் போங்க. எவ்வளோ குண்டும் குடியுமான சாலைகள், எத்தனை வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகின்றது. ஒவ்வொரு முறையும் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சாலையை சரி பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்டேக்கிங் கொடுக்குறாங்க. அந்த அண்டர்டேக்கிங் எடுத்துக்கிட்டு வந்து கோர்ட் வந்து சரி பரவாயில்ல, அவங்க ஒன்று 3 வாரத்தில் சாலையை முடிச்சிருவாங்க, இல்லை 2 மாதத்தில் அவங்க வந்து போட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா தனியார் கொள்ளையடிப்பதற்குத்தான் ஒரு காரணமாக இருக்கிறது. இன்னொன்று, எப்போ ஏற்றுறாங்கங்கிறது எங்களுக்கு நம்மளால் சொல்லவே முடியல. இன்றைக்கு வந்து மதுரவாயிலில் வந்து ஆரம்ப கட்டத்தில் 2 வருடங்களுக்கு முன்பு 10 ரூபாய் இல்லை 15 ரூபாய், இந்த 2 வரை போயிட்டு வந்தோம்னா 25 ரூபாய், ஒரு முறை போனால் 15 ரூபாய்னு இருந்தது. இன்றைக்கி வந்து திடீர்னு வந்து 30 ரூபாய். 2 வருடங்கள் வந்து ஒரு முறை போனால் 30 ரூபாய், 2 முறை போயிட்டு வந்தால் 45 ரூபாய் என்கின்ற அளவில் இருக்குது. இது யார் நிர்ணயம் பண்ணுவது? நிர்ணயம் பண்ணுவதற்கென்று ஏதாவது ஒரு கமிட்டி இருக்கின்றதா? ஒன்றுமே கிடையாது. இவங்க சொல்கிறாங்க, அவங்க வந்து கேட்டுக்கிறாங்க. இந்த மெமோ ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போடுறாங்க பாருங்கள், ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க பாருங்கள் கவர்மெண்ட் கூட, அதிலே சொல்லிடுறாங்க நாங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் ஏற்றிக்கொள்ளும். இந்த எண்ணெய் நிறுவனங்கள் ஏற்றிக்கிறதுக்கு பர்மிட் கொடுத்தாங்க பாருங்கள்,
இருக்காங்க. அதே போல் இப்படி கொடுத்தாங்கன்னு சொன்னால் இது நிச்சயமாக அங்கங்கே பல இடங்கள் வந்து சுங்கச்சாவடியில் மோதல் இது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்காங்க. சுங்கச்சாவடியை வந்து கண்காணிக்கிறதுக்கு வச்சுங்க, அதில் வந்து ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் பணம் வசூல் பண்ணுறதுக்குங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக தான் இருக்குது. போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு சட்டப்பேரவையில் தெரிவிச்சிருக்கிறார். 2011ஆம் ஆண்டு 37 கோடியாக தமிழக அரசு கட்டியிருக்கு, சுங்கவரி கட்டியிருக்கு. அதே 2014 118 கோடி கட்டியிருக்காங்க. 320% வந்து சுங்க கட்டணம் அதிகரிச்சிருக்கிறது. இது ஒன்று. ரெண்டாவது, எல்லா சாலையும் போட்டு முடிச்ச பிறகு அதை வந்து அந்த கட்டணம் வசூலித்த பிறகு 40 விழுக்காடாக அந்த சுங்க கட்டணத்தை குறைக்கணும்னு ஒரு விதி இருக்கு. இப்போ இந்த இது மாதிரியான எந்த விதிகளையும் அவங்க பின்பற்றுகிறது கிடையாது. ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படிங்கிறதான இப்போ பிரச்சனை. கண்டிப்பாக அந்த டிரான்ஸ்பேரன்சி இல்லைன்னு தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். இந்த டிரான்ஸ்பேரன்சி இல்லை, இதெல்லாம் பப்ளிக் டொமைனில் வரணும். ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா அந்த அக்ரிமெண்ட் நீங்கள் பப்ளிக் டொமைனில் சொல்லுங்கள், இதுதான் வந்து வசதி. அட்லீஸ்ட் ஜனங்களுக்காக ஒரு விழிப்புணர்வு இருக்கும். இது நாளைக்கு மேலே. ஆனால் ஒரு சார் சொன்னது ஒரு விஷயத்தை நான் ஒதுக்க மாட்டேன். ராணிப்பேட்டை வரைக்கும் மோசமாக தான் இருக்கிறோடு, ஆனால் ராணிப்பேட்டில் பெங்களூர் வரைக்கும் நல்லா தான் இருக்கிறோடு. ஸோ சில கம்பெனிஸ் வந்து மோசமாக நடந்துக்கிறாங்க. அதுக்காக ஒட்டு மொத்தமாக இந்த சிஸ்டமே தப்புன்னு சொல்ல முடியாது. அதுவும் இந்த டோல் வந்து இட்ஸ் அன் இன்டர்நேஷனல் ஃபினாமினன். எல்லா நாட்டிலையும் இருக்குது. எந்த முன்னேறிய நாட்டிலையும் இந்த மாதிரி ஒரு டோல்ன்றது ஒரு சிஸ்டம் இருக்க தான் இருக்குது. ஆனால் அந்த சிஸ்டத்தை எவ்வளோ தூரத்துக்கு அப்யூஸ் பண்ணுறாங்க, அதை வந்து எப்படி மானிட்டர் பண்ண முடியும், அதை எப்படி கவர்மெண்ட் செக்கில் வச்சுக்கணும், அதை ஏன் வச்சுக்காமல் இருக்காங்க, இதெல்லாம் தான் பார்க்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து சீரியஸாக பரிசீலிக்கணும். இதுக்கு வந்து ஒரு சமூக ஆர்வலர்கள் கூட்டம் கூட நீங்கள் குழு வந்து இதை கொஞ்சம் கண்காணிக்கணுன்ற அளவு கூட கொண்டு வரலாம். சரி, ஒட்டுமொத்தமாக வளர்ந்த நாடுகளில் இருக்கிற மாதிரியான சிஸ்டம் தான் இங்கேயும் இருக்கு. இதை வந்து சரி வேணான்னு நம்ம சொல்ல முடியாது. வளர்ந்த நாடுகளில் சிஸ்டத்தை வந்து தான் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதாங்க. வளர்ந்த நாடுகளில் எல்லா இடத்துலையும் சிஸ்டம் இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு வந்து எந்த இடத்துலையுமே வந்து அந்த சுங்கச்சாவடியை அடித்து உடைக்கிறதோ தூக்குறதோ வந்து எங்கேயும் மற்ற இடங்களில் எங்கேயுமே நடக்கலையே. ஆண்டுக்காண்டு இவங்க வந்து ஏற்றுறதை விட்டுட்டு 3 மாதங்களுக்கு ஒரு முறை சுங்க கட்டணத்தை வந்து ஏற்றுறாங்க. சாலைகள் வந்து சரியாக போடுறது கிடையாது. ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதை வந்து தீர்ப்பதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு லாரி வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா அதை வந்து ஒன்று எப்போ லைஃப் டேக்ஸ் எப்படி நீங்கள் கட்டுறீங்களோ அதே மாதிரி லைஃப் ரோட் டேக்ஸ் ஒன்று வந்து கட்டிட்டு இருக்க, அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து வாங்கிட்டு போங்க. இதை விட்டுட்டு ஒவ்வொரு முறை நீங்கள் கட்டணும், ஒவ்வொரு முறை நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து சரியான வகையில் வந்து இருக்கா. இந்த சிஸ்டம் வந்து ஃபெயிலியர் சிஸ்டம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். தீவிரவாதத்தை தவிர மற்ற எந்த குற்றத்திற்கும் மரண தண்டனை விதிக்கக்கூடாது அப்படின்னு மத்திய அரசுகிட்ட சட்ட ஆணையம் பரிந்துரைக்க இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? இதை நான் வந்து கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டேன். மரண தண்டனை என்பது சட்டத்தில் இருக்கும் ஒன்று, இருக்க வேண்டிய ஒன்று. ஏன்னா இந்த மரண தண்டனை என்று சட்ட புத்தகத்தில் இருந்தாலும் கூட அதை நிறைவேற்றுவதில் நீங்கள் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா நிறைய அதுக்கு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு ஹைகோர்ட் ஜஸ்ட் பிகாஸ் ஹைகோர்ட் வந்து மரண தண்டனை கொடுத்துட்டதாலேயே உடனே அடுத்த நாள் கொண்டு போய் அவரை வந்து தூக்கில் போட்டுறப்படுறதில்லை யாரையும். ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸில் தான் மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று ஒரு வரையறை இருக்கிறது, சுப்ரீம் கோர்ட் வரையறுத்தது. இதற்கு பிறகு அவர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம், அதுக்கப்புறமா ஒரு கிளெமென்சி பெட்டிஷன் போடலாம், கவர்னருக்கு போடலாம், பிரசிடென்ட்டுக்கு போடலாம், கியூரேட்டிவ் பெட்டிஷன் போடலாம், ரிவ்யூ பெட்டிஷன் போடலாம். இந்த மாதிரி இவ்வளவு சட்ட ரீதியான அவர்களுக்கு இவ்வளவு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டது. இதில் வந்து தீவிரவாதத்துக்கு மட்டும்தான் மரண தண்டனை கொடுக்கணும்னா இப்போ வந்து நிர்பயா கேஸ் டெல்லியில் டெல்லி நடந்த ஒரு இளம்பெண் கற்பழிப்பு கேஸ் வந்து உலகத்தில் வந்து நம்ம அகில இந்தியாவையே உலுக்கிய ஒரு சம்பவம் அது. அவர்களுக்கு எப்படி நீங்கள் வந்து கருணை காட்டுவீர்கள்? அவர்கள் வந்து இந்த சமுதாயத்தில் வாழ லாயக்காற்ற ஒரு மனித மிருகங்கள் போல தான் அவர்கள் நடந்து கொண்டார்கள். அவர்களுக்கு எந்த விதத்திலையும் நீங்கள் கருணை காட்ட முடியாது. இந்த மரண தண்டனையை எடுத்துடணும்னு சொல்கிறது ஒரு 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 ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட். ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் கரெக்ட். மரண தண்டனை நிறைவேற்றுக்கு முன்பாக நிறைய செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் எல்லாம் இருக்கு. சட்ட ரீதியாக நிறைய வழிமுறைகள் அவங்களுக்காக கொடுக்கப்படுகிறது, வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றார். கிட்டத்தட்ட 59 நாடுகளில் மட்டும்தான் இன்றைக்கு மரண தண்டனை அமலில் இருக்கிறது, இந்தியா உட்பட. அதில் சைனா, அமெரிக்கா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் எல்லாம் சேர்ந்திருக்கிறது. மற்ற 88 நாடுகளுக்கு மேலாக மரண தண்டனை என்பது ஒழிக்கப்பட்டு விட்டது. 1962ஆம் வருடம் போடப்பட்ட சட்ட கமிஷனில் அப்போது வந்து மரண தண்டனை கண்டினியூ ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போது ஏபி ஷா தலைமையில் அமைந்த இந்த சட்ட கமிஷன் 4 உறுப்பினர்கள் அடங்கிய இந்த சட்ட கமிஷனில் இல்லை கூடாது, மரண தண்டனை என்பது முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும், அதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் தீவிரவாதத்துக்கு பொருந்தாது இது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தீவிரவாதத்துக்கு என்ன வரையறை ஏபி ஷா வகுத்திருக்கிறார் என்பது அதில் பெரிய அளவில் வந்து செய்தியாக வரல. அல்லது ஒரு கால் அது வந்திருந்தால்
எது தீவிரவாதம் என்று அவர் வந்து சொல்லியிருந்தால் அந்த தீவிரவாதம் எப்படிப்பட்ட தீவிரவாதம், அதாவது ஒரு தீவிரவாதம் வந்து அது வந்து இஸ்லாமிய பயங்கரவாதம் என்றும், இன்னொரு தீவிரவாதம் அது பண்ணால் வந்து அது வந்து தேசபக்தி என்ற வெளிப்பாடு என்றும் சொல்லுவது என்பது இரட்டை நிலை. ஆக மரண தண்டனை ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும். அதற்கு பதிலாக வாழ்நாள் தண்டனை என்பது கொடுக்கப்படலாம் என்பதுதான் இந்த வேர்ல்டு ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் சொல்லியிருக்கக்கூடிய அந்த பிரகடனத்திலிருந்து, அந்த பிரகடனத்தில் இந்தியாவும் கையெழுத்து போட்டிருக்கின்ற காரணத்தினால் பல்வேறு சமூக ஆர்வலர்களை விசாரித்து வழக்கறிஞர்கள், முன்னாள் நீதிபதிகள் ஆகியவர்களை எல்லாம் விசாரித்ததற்கு பிறகு, அரசியல் கட்சி தலைவர்கள் விசாரித்ததற்கு பிறகுதான் நீதிபதி ஏபி ஷா அவர்கள் இப்படி ஒரு அறிக்கையை தயாரிக்கின்றார். அந்த அறிக்கையிலே தீவிரவாதத்தை தவிர என்று சொல்லியிருக்கிற தீவிரவாதத்திற்கான அளவுகோல் என்ன என்பதை பற்றி பொதுவான அளவில் வந்து வரல. தீவிரவாதத்துக்கான அளவுகோல் வந்து எது? ஒரு பக்கம் தீவிரவாதம், அது இன்னொரு புறமா தேசபக்தியா பார்க்கப்படுகிறது. அது எப்படி புரிந்து கொள்வது? இதுக்கெல்லாம் ஒரு ஒரு முடிவுக்கு வரணும்னா ஒரு கோர்ட்டுன்ற ஒரு சிஸ்டமே இருக்குது. ஹை கோர்ட் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் இருக்குது, ஹையர் ஸ்பெஷல் பெஞ்ச் இருக்குது, லார்ஜர் பெஞ்ச் இருக்குது, ஃபுல் பெஞ்ச் இருக்குது. ஒரு இதுலேயும் ஒரு பெரிய சிஸ்டம்ஸ் வச்சுருக்காங்க. எது தீவிரவாதம் எது தீவிரவாதம் இல்லை என்பதை அவர்கள் நிர்ணயிப்பார்கள். இது வந்து பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிடையாது. இது வந்து தீவிரவாதம். நீங்க பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவ் அவங்களுடைய நடவடிக்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஆங்கிலேய அரசுக்கு அது வந்து தீவிரவாதம். இந்திய மக்கள் தரப்பில் நீங்க பார்க்க போனீங்கன்னா அது தேசபக்தி. இது மாதிரியான நிலைப்பாடுகள் மாறுகிற போது அதுக்கு மட்டும் மரண தண்டனை அப்படின்னு ஒரு வரையறை எப்படி கொண்டு வர முடியும்? நீங்க ஒன்னேன்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஒரு நாட்டின் எல்லை பகுதியில் இப்போ வந்து நம்ம இராணுவத்தினர் அண்டை நாட்டின் இராணுவத்தினரை சுட்டுக் கொள்கிறார்கள். அது கொலையா? இந்த மாதிரி தான் நீங்கள் கேட்குறது இருக்குது. அது வந்து கொலை, அது மட்டும் கொலை இல்லையா, அதுவும் தானே மனித உயிர் போகிறது என்று சொன்னால், இங்கே வந்து அவங்க செய்ய வேண்டிய வேலை அது. நாட்டை காப்பாற்றணும், அங்கே எதிர்க்க வந்தால் சுடணும். அவன் வந்து எதிரி அங்கே வந்து சுட வேண்டும் என்பது போர்க்கால நியதி. அதையும் நீங்கள் இதையும் ஒன்றா பார்க்க முடியாது. அந்த காலத்தில் பிரிட்டிஷ் காலகட்டத்தில் வந்து மணியாச்சி ஜங்ஷனில் வந்து வாஞ்சிநாதன் ஆசிரியரை கொலை பண்ணாருன்னா அதை எப்படி நீங்கள் கொலை என்று பார்க்க முடியும்? அது வந்து தேசபக்தி தான். மிதமாக வைக்கக்கூடிய கொள்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படாத சூழல்ல அது தீவிர கொள்கைகளாக மாறுகிறது, தீவிரவாதமாக மாறுகிறது. தீவிரவாதம் என்பது ஒரே அளவு சொல்றது என்னன்னா, தீவிரவாதம் என்பது ஒரு பர்செப்டிவா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இது எவ்வளவு தூரத்துக்கு பர்செப்டிவா இருக்குதுன்றது ஒரு நீதித்துறையை வந்து அதை நிர்ணயிக்க வேண்டியது. இவர் சொன்னார் வந்து ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் கைது 2007 2010 யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியில் வந்து இந்த டெத் பெனல்ட்டிக்கு அகைன்ஸ்டாக போடுச்சு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அது முடியாதுன்னு தான் ஒத்துட்டு சொல்லியிருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் டெத் பெனல்ட்டி இருக்கணும்னு தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாண்ட் ரைட் ஃப்ரம் தி பிகினிங். சார் இது ஒரு சிஸ்டம் சார். இங்கே இந்த ஒரு கிரிமினல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ்ன்றது ஒரு சிஸ்டம். இங்கே அவருக்கு தெரியாத விஷயம் கிடையாது. அவர் வக்கீல். இல்லை ரேர் அண்ட் ரேரஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1980 பச்சன் கேஸ் தான் வந்தது. கரெக்ட். இதுக்கு முன்பு வந்து இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 95 94 வந்து ஆட்டோ சங்கருக்கு தூக்கு போட்டதோடு வந்து அது அப்படியே நிற்குது. அதற்கு பிறகு தூக்கு என்பது வந்து கிடையாது. இந்த 80க்கு முன்னாடி அல்லது 70க்கு முன்னாடி பண்ணால் மரண தண்டனை கொலை செஞ்சாங்கன்னா அந்த கொலை 302 சொல்லி சொன்னாலே அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனைன்றது தான். ஆக கால ஓட்டம் மாறுகின்றது. நாகரிக வளர்ச்சி அடைந்த சமூகத்தில் வந்து இது இல்லை அப்படின்றது. இவர் சொன்னது போல் இங்கே ஒரு ரெமெடி இருக்குது. கவர்னர்கிட்ட மனு போடலாம். கவர்னர் மனு போட்டதுக்கப்புறம் வந்து ஜனாதிபதிகிட்ட மனு போடலாம். ஜனாதிபதிகிட்ட மனு போட்டதுக்கப்புறம் வந்து மீண்டும் வந்து உச்சநீதிமன்றத்தை வந்து அணுகலாம். அப்புறம் கியூரேட்டிவ் பெட்டிஷன் போடலாம். அப்படின்ற எல்லா நடைமுறைகளும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றவர்களுக்கு அவர்கள் தவறானவராக கருதி தூக்கில் போடக்கூடாது என்கின்ற அந்த நடைமுறைக்காகத்தான் பின்பற்றப்படுகின்றது. குற்றவாளிகளுக்கு குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகளே சொல்லிக்குமே அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள். ஆக எனக்கு இங்கு தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் இனிமேல் கூடாது. இதே 1999 குழந்தை குற்றம், குழந்தைகளை கொலை செய்தல் மிக கொடூரமான நீதிமன்றங்கள் கூட தன்னுடைய பார்வையை மாத்திக்கிறது. நீதிமன்றம் தவறு என்று உயர்நீதிமன்றம் சொல்லுகின்றது. உயர்நீதிமன்றம் கீழ்நீதிமன்றம் தவறு செய்திருக்கின்றது என்று உச்சநீதிமன்றம் சொல்லுகின்றது. மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இப்ப ஒவ்வொரு முறையும் மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எப்படி குற்றவாளிக்கு வந்து நீங்கள் தண்டனை கொடுப்பீர்கள்? இது ஒரு பக்கத்தில் வந்து இருக்குது. இன்னொன்று இதில் வந்து வரையறை செஞ்சுருக்காங்க. 1980 தான் வந்து ரேர் அண்ட் ரேரஸ் கேஸ் அப்படின்னு வந்தது.
அதற்கு பிறகு வந்த ஒரு ஒரு வழக்கில் 1993 வந்திருக்கின்ற ஒரு வழக்கில் வந்து ஜக்மோகன் வழக்கில் தான் வந்து முழுக்க என்னோட கேள்வி மாறுனது. இப்ப நீங்க சொன்னதோட தொடர்புபடுத்தி தான் நான் கேட்கிறேன். நீங்க வந்து கீழ் நீதிமன்றத்துல ஒருத்தர் குற்றம் சாட்டப்பட்ட அவர் குற்றவாளினே சொன்னா கூட எல்லாருடைய பார்வையுமே அப்படிதான் இருக்கும், அதனால மரண தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டு விடும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க சொல்றீங்க. ஆனா ஒவ்வொரு நீதிமன்றங்களுக்கு அடிப்படையிலேயே பார்வைகள் மாறுகிற போது அவர் எங்கேயோ விடுவிக்க வேண்டிய ஒரு விடுவிக்கிறதுக்கான விடுவிக்கப்பட வாய்ப்புகள் வேண்டியவர் வந்து விடுவிக்காமலே போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எவ்வளவு தூரம் இருக்கு? எத்தனை வழக்குகள் வந்து இருக்கு? இன்றைக்கு குஜராத்தில் வந்து நடந்திருக்கக்கூடிய கலவரங்கள்ல மாயா கோட்னானின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து 20 ஆண்டுகள் வந்து வாழ்நாள் சிறை தண்டனை கொடுத்தார்கள். அதற்கு பிறகு வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஆட்சி இருக்கின்ற வரை, மத்தியில் காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கின்ற வரை பிணை வந்து கொடுக்கவே இல்லை. இப்போ ஆட்சி மாறுகின்றது, காட்சிகள் மாறுகின்றது. அவர்கள் ரொம்ப வெளியே ரொம்ப ரைட் ராயலாக வந்து வெளியில் வராங்க. நாங்கள் அதை வந்து பேசுவோம், நாங்கள் அப்படி தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக இந்த பயங்கரவாதம் என்பதற்கான ஒரு உண்மையான கூறு என்ன? அது எப்படிப்பட்டது? மத பயங்கரவாதமா அல்லது சாதி ரீதியிலான பயங்கரவாதமா, சர்வதேச பயங்கரவாதமா, எதுங்கிறத பற்றி சொல்லாமல் தீவிரவாதத்துக்கு இருக்கக்கூடிய வழக்குகளை வந்து நாங்கள் பண்ண மாட்டோம், இப்படித்தான் தீவிரவாதத்தை ஒழிப்பதற்காக தடா சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த சட்டம் முழுமையாக தவறாக பயன்படுத்தப்பட்டது என்று நீதிமன்றங்களுக்கு பெர்செப்ஷன் மாறுகிற போது இந்த சட்ட வழிமுறைகள் அப்படிங்கிறது எப்படி அவரை காப்பாற்றும்னு எடுத்துக்க முடியும்? நீங்கள் வந்து ராஜீவ்காந்தி கொலை வழக்கு எடுத்துக்க, அவங்க வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் தான். அவர்களுக்கு மரண தண்டனை வந்து ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது. எதனால்? ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து சுப்ரீம் கோர்ட்டே அதை கம்யூட் பண்ணி சென்டென்ஸை. நீங்கள் இப்போ குற்றம் வந்து இந்த குற்றத்திற்கு சில தண்டனை என்று வரையறுக்கப்பட்டு எதுக்குன்னா ஒரு டெட்டரண்ட். இது வந்து மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும், மற்றவர்களுக்கு இதை இந்த மாதிரி குற்றம் செய்யக்கூடாது என்ற ஒரு எண்ணம் வர வேண்டும் என்று. இதனால தான் அரப் கண்ட்ரீஸில் இன்னைக்கு கூட வந்து கடும் குற்றங்கள் குறைவாக இருப்பதன் காரணம் அங்கு தண்டனைகள் கடுமையாக இருப்பதால் தான். இப்போ வந்து அது கூடவே கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் மன்னிச்சு விட்டுடலாம்னு சொன்னால் எல்லாரையும் மன்னிச்சு விட்டுடலாம். அப்போ வந்து நம்ம நாடு வந்து சேஃபாக இருக்குமா? அச்சுறுத்துறதுக்காக தான் மரண தண்டனையா? அச்சுறுத்தினால வந்து குற்றங்கள் குறைஞ்சிருக்கா? இன்றைக்கு வந்து வழக்குகள் ஒரே காரணத்தில் எத்தனை வழக்குகள் இருக்குங்க? எத்தனை வழக்குகள் வந்து திருநாட்டு வழக்கு வந்து எத்தனை வந்து இருக்கு? குற்றங்கள் வந்து இது மாதிரி தண்டனை கொடுத்தாதான் குறையும் அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து இது வந்து கூடாது. இது இப்படிப்பட்ட முறை மாறப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கமிஷனே போட்டு இது கொண்டு வந்தாங்க. ஒத்துக்கவே முடியாது. 59 கண்ட்ரியில தான் வந்து மரண தண்டனை இருக்குது. மீதி 141 கண்ட்ரியில வந்து மரண தண்டனை இல்ல. அதனால 125 கண்ட்ரியில இந்த உலகத்துல வந்து பிராஸ்டிடியூஷன் இஸ் லீகல். அப்ப அது இதே லீகல் ஆக்கிடலாமா? இதெல்லாம் மெஜாரிட்டி மாநிலம் கொண்டு வர முடியாதுங்க. நான் என்ன சொல்ல வரேன், அது எதுக்கு எப்படி சம்பந்தமா இல்லைங்க, அது ஒரு காரணமாக இருக்காதுங்க. காட்டுப்பிராண்டி காலத்து சட்டம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் எடுக்கிற ஹபுராபி சட்டம் வந்து கூடாது என்று கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கொண்டு வருகிறதுன்னு சொல்லி சொன்னா அதுக்கு வேற எதையோ கொண்டு போய் காட்டுறது வந்து இது என்னால வந்து இந்த சஜஷன் பத்தி வருண் காந்தி கமெண்ட் பண்ணும்போது மரண தண்டனையை கொண்டு வந்தா நிறைய பேர் தியாகிகள் ஆயிடுறாங்க அப்படின்னு சில உதாரணங்களை சொல்றாரு அவர். இந்திரா காந்தியை சுட்டு கொண்டவங்களுடைய குடும்பத்தார் வந்து பின்னாடி அரசியலுக்கு வந்தாங்க, அது மாதிரியான நிறைய உதாரணங்களை சொல்றாரு. இப்ப யாக்கூப் மெமனுடைய அந்த தூக்குக்கு பிறகு அவருடைய இறுதி ஊர்வலத்தில் நிறைய பேர் கலந்துகிட்டது சம்பந்தமாக நிறைய விஷயம். தியாகியாக கூடியவர்கள் யார் என்றால் ஆட்டோ சங்கர் தியாகியாக முடியாது. நிர்பயா கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு கொலை குற்றம் அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றினால் அவர்கள் தியாகியாகவே முடியாது. யார் தியாகி ஆகிறார்கள்? அவர்களுக்கு ஒரு பேக்கிங் இருந்தால் யாக்கூப் மேமன் ஒரு தியாகியாகலாம், அஜ்மல் கசாப் ஒரு தியாகியாகலாம், அப்சல் குரு ஒரு தியாகியாகலாம். ஏன்னா அவர்களுக்கு ஒரு தீவிரவாத குற்றம் அவர்களுக்கு பின்னால் இருக்கிறது. அவர்கள் தான் அவர்களை தியாகியாக்குகிறார்கள். ஒரு ஆட்டோ சங்கர் யாருமே தியாகியாக்கலையே. ஸோ மரண தண்டனை கொடுக்குறவங்க அத்தனை பேருமே வந்து தியாகி ஆகிட முடியாது. வருண் காந்தி சொல்வது பைத்தியக்காரத்தனம். வருண் காந்தியோட ஸ்டேட்மெண்ட் நீங்க எப்படி பார்க்க? இல்லை, அவர் வந்து எந்த அர்த்தத்தில் சொல்கிறாரு அப்படிங்கிறது இல்லை. தியாகி ஆகிட்டாங்க அதனால் வந்து கூடாது, மரண தண்டனை கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாரா அப்படிங்கிறது வந்து தெரியல. அவர் வந்து மேலோட்டமாக சொல்கிறார். அவர் இது மாதிரி வந்து தியாகி ஆகிடுவாங்க அதனால் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லல. ஒரு தெளிவான ஸ்டேட்மெண்ட்டாக வந்து வருண் காந்தியோட ஸ்டேட்மெண்ட் இல்லை. ஏன்னா ஏற்கனவே வந்து பலமுறை வந்து அவர் வந்து பேசும்போதே என்ன சொன்னார், இது பற்றி பேசினா நான் கையை விட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக வந்து அவர் பேசி அது ஒரு பெரிய சர்ச்சையை வந்தது. இதில் ஒரு சர்ச்சை வரணும், அவருக்கு வந்து பெரிய அளவில் வந்து வாய்ப்புகள் கிடைக்கல, அதுக்காக தன்னை வந்து மக்கள் வந்து மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கலாமே தவிர உண்மையாலுமே அப்படிதான் பண்ணாங்க அப்படின்றத என்னால ஒத்துக்க முடியாது. பாலிட்டிஷியன்ஸ் இன்னைக்கு வந்து நியூஸ் பேப்பர்ல வரணும்னா ஸ்டேட்மெண்டே கொடுக்குறாங்க. எல்லாருமே ஒரு பரிந்துரை என்னன்னா இந்த வழக்குகளை விசாரிக்கக்கூடிய வழக்கில் ஆஜராகக்கூடிய அந்த வழக்கறிஞர்களுடைய அந்த தரம் அதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் பற்றிலாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதுல எல்லாம் வந்து எந்த விதத்திலையும் ஒரு உண்மைத்தன்மை இருக்கிறது இல்லை. அது மாதிரியான வழக்குகளில் கூட மரண தண்டனை நிறைய விதிக்கப்படுகிறது. எனவே மரண தண்டனையே போக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.
சார் அதுதான் அந்த மாதிரி மரண தண்டனை அந்த மாதிரி விதிகள் அந்த மாதிரிலாம் விதிக்கப்பட்டால் அதோட ஹையர் கோர்ட்ஸ் இருக்குது. ஹையர் கோர்ட்ஸ் கேன் அப்ரிஷியேட் மச் பெட்டர். இப்போ வந்து ஒரு மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஒரு ஒரு தண்டனை நிர்ணயிக்கப்பட்டால் அது செஷன்ஸ் கோர்ட்லையோ மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்லையோ அது ஹைகோர்ட்டுக்கு போகும்போது ஹைகோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜஸ் வந்து மோர் எக்ஸ்பீரியன்ஸ்டு. அவங்க வந்து இது கொஞ்சம் ஹையர் லெவலில் பார்ப்பாங்க. அவங்க ஜட்ஜஸ் பத்தியே சொல்லவே இல்லை. வழக்கறிஞர்கள் போதுமான அனுபவம் இல்லாத வழக்கறிஞர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கில் ஆஜராகும் போதோ வழக்கறிஞர்கள் எப்படி வாதிடுகிறார்கள் இல்ல காவல்துறை அதிகாரிகளுடைய தவறான வழிகாட்டுதல் இருக்கிற போதோ சம்பந்தப்பட்டவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிருது. அதனால இது வேண்டாம். அந்த மாதிரி மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேருமே தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுவது இல்லை. அவர்கள் அதெல்லாம் சொல்றேன், வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் செக்ஸ் இருக்கு அங்க உங்களுக்கு. அந்த மாதிரி உடனே வந்து ஒரு செஷன்ஸ் கோர்ட்டில் தூக்கு போட்டால் உடனே அதை பண்ணிட்டு இல்லை. அது வந்து செஷன்ஸ் கோர்ட்டில் வரைக்கும் அவரோட ஒரு வக்கீலுடைய வாதமோ இல்லை காவல்துறையினுடைய அராஜகமோ வந்து எடுபடும். நீங்க ஒரு வழக்கறிஞர் எப்படி பாக்குறீங்க? ஒரு போதிய அனுபவம் இல்லாத இல்ல எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய வழக்கறிஞருடைய அந்த ஞானத்துக்கு முன்னாடி இவருடைய அனுபவம் இல்லாம போய் இல்ல அந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய காவல்துறை அதிகாரியுடைய நடவடிக்கைகளை குறைபாடுகள் இருக்கிற போது இதெல்லாம் இருக்கு அப்படிங்கறத எப்படி ஒரு சரியான சட்ட ஆலோசனை இல்லாமல் அவர்கள் அந்த தூக்கு தண்டனைக்கு ஆளாகின்றார்கள் என்கின்ற அர்த்தத்தில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அதுதான் சட்ட ஆணையத்துடைய பரிந்துரை. அதை தான் பரிந்துரைனாவது சொல்லியிருக்காங்க. இப்போது ஒரு மிகப்பெரிய அஜ்மல் கசாப் வழக்கு வந்து எடுத்துங்க. அந்த வழக்கில் அங்கே பார் அசோசியேஷன் என்ன பேசினாங்க, நாங்கள் வந்து யாருமே வந்து அவருக்கு வந்து ஆஜராக போவதில்லை என்று சொன்னார்கள். அப்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதியாக இருந்த கேஜி பாலகிருஷ்ணன் அப்போ சொன்னார், இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் விடுதலை தான் செய்யணும். அப்போ யாராவது ஒரு வழக்கறிஞர் வந்து கண்டிப்பாக அவருக்காக ஆஜராக வேண்டும் என்று அரசாங்கமே அவர்களுக்கான சட்ட உதவி செய்து ஒரு வழக்கறிஞரை தேர்வு செய்து கொடுக்கின்றார்கள். திருநார் ஃபார் சிஆர்பிசியில் வந்து அதில் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான சட்ட நடைமுறை இருக்கிறது. அவர்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறார்களா இல்லையா என்பது அந்த வழக்கறிஞருடைய வாதத்தை வைத்தும் மற்றதை வச்சு தான் நம்ம பார்க்க முடியும் என்று சொல்லக்கூடிய அந்த சட்ட ஆணையத்துடைய பரிந்துரை சரியானது. ஆனால் இந்த சரியான சட்ட ஆலோசனை இல்லாமல் இப்போ மோர் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் திருநாட்டில் வந்து அதிகபட்ச வழக்குகளை வந்து 302 பிரிவில் இருக்கக்கூடிய அதிகபட்ச வழக்குகளை நடத்தி இருக்கக்கூடிய வக்கீல்களுக்கு இது எப்படி கொண்டு வரணும், இது எந்த வகையில் வந்து சாட்சி வந்து சரியில்லாமல் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியும். ஆனால் இதே வந்து இன்சூரன்ஸ் பக்கமாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களோ அல்லது முழுக்க சொத்து தொடர்பான சிவில் வழக்குகளை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களை கொண்டு வந்து அவங்களை வந்து அப்பாயின்ட் பண்ணி நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த அளவுக்கு அவர்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அப்போது சட்ட உதவி என்பது அவர்களுக்கு மறுக்கப்படுகின்றதாகத்தான் அர்த்தம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருக்கு தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்கின்ற அர்த்தத்தில் தான் சட்ட ஆணையத்தில் வந்து இது மாதிரி வந்து கமிஷன் வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு வகையில் வந்து எடுத்துக்கலாம். ஒரு டிலே இன் கிவிங் டிஸ்பென்சிங் ஜஸ்டிஸ் அதுவே ஒரு பிரச்சனையாக மாறிட்டு வந்து நிறைய கேஸில் இப்போ ஜஸ்டிஸ் சதாசிவம் கூட வந்து சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் 2014 வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கேஸை வந்து கம்யூட் பண்ணிட்டாரு. கேட்டால் இவங்க ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் 1980 வாக்கில் வந்து தமிழ்நாட்டு சென்னையில் வடசரவாக்கத்தை ஜெயபிரகாஷ் என்ற ஒரு கொலை குற்றவாளி வந்து 9 பேர் அவர் குடும்பத்தினர் 9 பேர் கொலை பண்ணிட்டு அவருக்கு என்ன பண்ணினாங்கன்னா அவருக்கு மரண தண்டனை நிச்சயிக்கப்பட்டு எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா பிரசிடென்ட் வெங்கட்ராமன் வந்து அந்த மெர்சி பெட்டிஷன்ல ஒரு டிசிஷன் எடுக்கலன்ற ஒரு காரணத்தால மெட்ராஸ் ஹைகோர்ட் பாஸ்ட் ஸ்ட்ரிக்சர்ஸ் அகைன்ஸ்ட் தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க இவ்வளவு டிலே பண்ணிட்டீங்க, இவர் தினம் செத்து போயிட்டு இருக்காரு, இந்த மாதிரி இதுவே போதுமான தண்டனைன்னு சொல்லி அவரை வெளியில விட்டாங்க. அவர் வந்து அவர் லைஃப் சென்டென்ஸா கம்யூட் பண்ணினாங்க. ஸோ இதெல்லாம் இவ்வளவு பேலன்சஸ் இருந்திருக்கு. இங்க குற்றவாளிகளுக்கு சாதகமாக தான் சட்டமே செயல்படுகிறது. இல்ல நீங்க சொல்றது வந்து அந்த சம்பந்தப்பட்டவர் மீதான தண்டனைகள்லாம் அறிவிக்கப்பட்ட பிறகு சட்ட ஆணையத்துடைய பரிந்துரையே ஒரு அப்பாவி இளைஞர் மீது இல்ல அப்பாவி இளைஞர் மீதே காவல்துறை தரப்பிலிருந்து பொய்யான வழக்கு போடப்படுகிறது, அந்த வழக்கை முடிப்பதற்காக அங்கேயே தவற ஆரம்பிக்கும் போது மரண தண்டனை நியாயப்படுத்த முடியாதுன்னு சட்ட ஆணையம் சொல்றது நீங்க எப்படி பாருங்க? சார், இது வந்து ப்ரொசீஜரல் ப்ராப்ளம்ஸை கொண்டு வந்துட்டு நீங்க அது கல்மினேஷனே தப்புன்னு சொல்ல முடியாது. ஐ திங்க் வந்து லா கமிஷன் எவ்வளோ தூரத்துக்கு அவங்களோட மைண்ட் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஃபுல் ரிப்போர்ட்டை பார்த்தா தான் தெரியும். ஆனால் இது வந்து எனக்கு மேலோட்டமாக பார்த்தா அவர்களுடைய ரெக்கமெண்டேஷன் ஒரு தவறான ரெக்கமெண்டேஷன் தான் எனக்கு படுது. காவல்துறை அதிகாரிகள் இந்த மாதிரியான ஒரு பொய்யான வழக்குகளை ஜோடிக்கிறதுனால மரண தண்டனை வேணாங்கிறத தாராளமாக எப்படி புரிந்து கொள்வது? பாண்டியம்மாள் என்கின்ற ஒரு வழக்கு ஒன்று இருந்தது. அந்த அம்மா இறந்தே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கணவரை வந்து ஜெயிலில் போட்டாங்க. சமீபத்தில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு, ஒரு பெண் வந்து இறந்து போயாச்சு, இவரை தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பாடியை கொண்டு வந்து பார்த்து அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதுக்கான டாக்டர்கள் வந்து எல்லா விசாரணை நடந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து அப்பீலுக்கு வரும்போது அந்த பெண்மணியை நேரடியாக வந்து பாருங்க நான் தான் உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்க தானாங்கிறத வந்து விசாரணை செய்ததுக்கு அப்புறம் அந்த இதுலேருந்து இந்த அம்மா தான் உண்மையானவங்க
அந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாண்டியமல் வழக்கிலும் சரி, சமீபத்தில் வந்த வழக்கிலும் சரி, இப்படி பல்வேறு வகையில் ஒருத்தர் மேலே உங்களுக்கு தெரியாத போலீஸ்காரங்க எப்படிலாம் வந்து வழக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆக இப்படி பொய்யான குற்றச்சாட்டுக்கு பேர்ல இல்ல நம்ம சட்ட ஆணையத்துடைய பரிந்துரைகள் பத்தி தான் நம்ம பேசுறோம். ஒட்டுமொத்தமா அது மாதிரியான ஒரு முடிவுக்கு இப்படிப்பட்ட இப்ப இவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருந்தாங்க, சரி நிறைவேற்றப்பட்டிருக்கார்கள், கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வந்திருக்காங்க, அந்த உயிரை நீங்க கொண்டு வந்து கொடுக்க முடியும்? நிச்சயமாக பெரிய அளவுல பொது விவாதங்கள் aberrations cannot become the rule. இதெல்லாம் சில அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில தவறுகள் நடக்கத்தான் செய்யும், ஆனா தவறுகள் நடக்கும் என்ற ஒரு சாத்தியக்கூறு இருப்பதால் மட்டுமே அது ஒரு அந்த மொத்த சிஸ்டமே தப்புன்னு சொல்றது வந்து பெரிய அளவுல இது சம்பந்தமாக பொது விவாதங்கள் வேணும். நேரம் இல்லை, அதனால தொடர முடியல, செய்திக்கு நேரம் ஆயிடுச்சு. அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திக்கு மிக்க நன்றி. நேரலை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.